ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அருமையான சுவையில கத்திரிக்காய், முருங்கைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாங்க இந்த குழம்பு. ஒரு தடவை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. வீடே வந்துட்டு அவ்வளோ ஒரு கம்ம வாசனையோடு இருக்கும் இந்த குழம்பு செய்யும்போது. வாங்க இப்போ வந்துட்டு 4 கத்திரிக்காய்கள், அப்புறம் ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேங்க. இது வந்துட்டு கட் பண்ணி தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு நம்ம சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்துக்க போகிறோங்க. இந்த குழம்பு வந்துட்டு நம்ம மண் பாத்திரத்தில் தாங்க செய்ய போகிறோம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு விழுதாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் 3 கரண்டி, இது சின்ன கரண்டி தாங்க இது. இதில் வந்துட்டு 3 கரண்டி நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு சேர்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது வாசனைக்காக மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ 2 மிளகாய் வத்தல் சேர்த்தாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இந்த கத்திரிக்காய்களை எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிக்க போகிறோங்க. இந்த எண்ணெயில் நம்ம வதக்கிட்டு குழம்பு வச்சோன்னா அதோட சுவையே வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெந்துருங்க அந்த கத்திரிக்காய். அந்த நல்லா வெந்து வர்றது வரைக்குமே நம்ம இந்த கத்திரிக்காய்களை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஓரளவு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த முறை நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. இதுவே வந்துட்டு மொத்தத்துக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் எப்போவுமே எந்த ஒரு குழம்புக்குமே 1 ஸ்பூன் சொன்னால் 2 ஸ்பூன் போடணுங்க மல்லிப்பொடி. அதே மாதிரி 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா வதக்கி விட்டு வைக்கிறதுனால இந்த குழம்புமே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வதக்கி வச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் வந்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரக பவுடர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு சீரக பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் விழுது அரைப்பீங்க இல்லையா, அதோடய ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம வந்துட்டு முருங்கைக்காய்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த முருங்கைக்காய் ரொம்ப நேரம் வதங்கணும்ல, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இந்த தேங்காயும் வெங்காயமும் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டால் போதும். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லைங்க. கொஞ்சம் நேரம் அதோட நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வர்றதுக்கு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வதக்கிக்கோங்க லைட்டாக. இப்போ நம்ம புளி வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, லெமன் சைஸ்க்கு, அதை வந்துட்டு கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு அருமையான சுவையில் பார்த்தீங்கன்னா வீடே பார்த்தீங்கன்னா இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டைமில் தான் உப்பு போடணும். முதல்ல நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா இந்த முருங்கைக்காய்கள் வந்து வேகாதுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா 2 வந்துட்டு நான் உடச்சிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு நல்ல ஒரு கூடுதல் சுவை கொடுக்கும் இந்த குழம்புக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கம்மன்னு மணக்கிற கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்துட்டு இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம். மிகவும் நன்றி.